Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், as shown in figure a cubical block, ஒரு cubical block இருக்குது. ஆஃப் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர், ஒரு சைடு வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸோ கியூபிக்கல் அப்படின்னாலே அதுக்கு எத்தனை இருக்கும், நம்மளுக்கு 6 சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இஸ் சர்மவுண்டட் பை ஹெமிஸ்பியர், ஒரு ஹெமிஸ்பியர் அதுக்கு மேலே வந்து சர்மவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இதனோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் எவ்வளோன்றதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட் ஆஃப் த க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஆஃப் த க்யூபு இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்னது, ஸோ இது வந்து ஒரு டயாமீட்டர் மாதிரி நம்மளுக்கு, ஏன்னா இங்கே கியூபாய்டுன்னும் போது கியூபிக்கல்னும் போது ஸோ இப்படி இருக்குன்னா ஸோ இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஹெமிஸ்பியர் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதனோட சைடு வந்து 7 சென்டிமீட்டர்னால் அப்போ அதனோட ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் அந்த டயாமீட்டருமே வந்து 7 சென்டிமீட்டர் தான். ஸோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது 7/2 நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் நம்ம கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். ஓகேங்களா. ஸோ அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 சைடு இருக்குது. ஸோ அதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கூட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரை ஆட் பண்ணிப்போம். அண்ட் இதிலேருந்து மைனஸ் பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா. ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அப்படின்னா என்னதுன்னா அதனோட சைடு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 6 சைட்ஸ் இருக்கனால 6a² தான் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபுக்கு. அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா 6 × ஏன்றதுன்னு இந்த 7 நம்மளுக்கு. ஸோ a² போது 7². நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் எழுதணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ப்ளஸ் 2πr² தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். பேஸ் ஏரியானா நம்ம எப்போவுமே என்ன ஃபார்முலா எழுதுவோம் அப்படின்னா -πr² தான் பேஸ் ஏரியாவுக்கு நம்ம எப்போவுமே எழுதுகிற ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 6 × 7² ப்ளஸ் 2 × πயோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா டிவைடில் இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா ரேடியஸ்ன்னுட்டு அதான் எழுத போகிறோம். ஸோ 7/2 த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். மைனஸ் பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 6 × 7² நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2 × 27/2 அப்படியே வச்சுப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும், என்ன வரும் நம்மளுக்கு 49. 7 7s 49 டிவைடட் பை 2 2s 4ன்னு கிடைக்கும். -22/7 இதுவும் அதே தான் 49 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் இதெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த 7க்கு இதை கேன்சல் பண்ணோன்னா 7 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அண்ட் 4ஆல் இது கேன்சல் பண்ணோன்னா 11. இந்த 2க்கும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அடித்தோம் அப்படின்னா 7 டைம்ஸ், இது 2 டைம்ஸு, இது 11 டைம்ஸ்னு வரும். ஓகேங்களா. ஸோ 6 × 7 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 × 7 49. ஓகேங்களா. ஸோ 49 × 6ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு 294ன்னு வருது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு வந்து 11 × 7 அப்படின்னா 77, மைனஸ் 11 × 7னா 77 டிவைடில் ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 294. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் காமன் ஆக்கிட்டு மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் காமன் ஆக்கணும்னா இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 154 மைனஸ் 77 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 294 ப்ளஸ்
154ல் 77 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 77 தான் கிடைக்கும், டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் டினாமினேட்டர் வந்து காமன் ஆக்க போகிறோம். ஸோ இந்த டேர்மை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 294 பண்ணோம் அப்படின்னா 588ன்னு நம்மளுக்கு கிடைக்குது, ப்ளஸ் 77 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 665 டிவைடட் பை 2 நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா 332.5. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 332.5 இதுதான் வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவோட வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களே, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.